கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் இன்னும் எங்களுடைய ஜெபங்களையும் கொண்டு வருவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதிலே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அற்புதமாக கடந்த 90 நாட்களுக்கு மேலாக இது கொரோனா காலத்திலே நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய பிரசன்னம் நம்மை தாங்கி நடத்தியதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆராதனையிலும் நீங்கள் குடும்பமாக பங்கு பெற ஆயத்தத்தோடு இந்த ஆராதனையிலே நீங்கள் உங்களுடைய ஈடுபாட்டை வெளிப்படுத்த ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபைகளையும் இரக்கங்களையும் கட்டளையிடுவாராக. நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Yesu
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை விதமாக ஆன்லைன் மூலம் நடத்துவதற்கு தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய மேலான கிருபைகளுக்காக நாம் தேவனை துதிப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஒரு குயவன் களிமண்ணை எவ்விதமாய் வணைய விரும்புகிறானோ அவ்விதமாக தேவன் நம்மை உருவாக்க, வணைய, நடத்த விரும்புகிறார் என்கிறதான பாடத்தை நாம் இங்கு கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை நீ ஒரு குயவன் வீட்டிற்கு போ என்று சொல்லி அந்த குயவன் வீட்டில் நடக்கிறதான ஒரு காரியத்தை பார்க்க விரும்புகிறார். அந்த குயவன் அங்கு இருக்கிற களிமண்ணை ஒரு பாண்டமாக, ஒரு பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறார். அப்போதும் அவர் நினைக்கிற பிரகாரம் அந்த காரியம் வராத போதும் அந்த பாண்டத்தை உடைத்து மறுபடியும் தான் நினைக்கிற வண்ணம், தான் விரும்புகிற வண்ணம் அங்கு மறுபடியும் உருவாக்குறதை பார்க்க முடிகிறது. அப்போது ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிரியமான தேவஜனமே, களிமண் குயவன் கையில் இருப்பது போல நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். தேவனுடைய கரத்தில் இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதமானது, எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு மகிமையானது தெரியுமா? ஆனால் அநேக சமயங்களிலே நாம் தேவனுடைய கரத்தில் இருக்க விரும்பாமல் நம்முடைய சொந்த பிரகாரம், நம்முடைய சொந்த எண்ணத்தின்படி, சுய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த விரும்புகிறோம். ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், தேவன் அவர் விரும்புகிற வண்ணம் நம்மை நடத்த விரும்புகிறார். என் ஜனங்கள், என் மக்கள், நான் நினைக்கிற வண்ணம் நான் அவர்களை ஆசீர்வதிக்கத்தானே விரும்புகிறேன், அவர்களை உயர்த்தத்தானே விரும்புகிறேன், நான் அவர்களை அவிதமாய் நடத்த விரும்புகிறேன், என் சித்தத்தின்படி நடத்த விரும்புகிறேன், என் வழியின்படி அவர்களை நடத்த விரும்புகிறேன் என்று நான் நினைக்கிற போதும் நாமும் அதற்கு முழு இதயத்தோடு கூட அவருடைய கரத்திற்குள் நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்முடைய சொந்த வழிகள் நடக்க முயற்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல நம்மை நடத்த விரும்புகிறார். ஒரு குயவன் அந்த களிமண்ணை எவ்விதமாய் வணைய விரும்புகிறாரோ அதே போன்றுதான் தேவனும் நம்மை வணைய விரும்புகிறார். பிரியமான தேவ ஜனமே, தேவன் தமது சித்தத்தை, தமது திட்டத்தை நம்மில் திணிக்க முடியும், நம்மில் அதை அதிகமாய் அழுத்தம் கொடுத்து அவர் நடத்த முடியும். ஆனால் அதை அவ்வாறு செய்ய அவர் விரும்புவதில்லை. காரணம், நாம் அவருக்கு முழுமையான இதயத்தோடு கூட, முழு சிந்தையோடு கூட நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 100% நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம் எல்லாவற்றையும் நடத்த விரும்புகிறார். தேவனுடைய பார்வைக்கு இது தேவன் விரும்புகிற காரியம், இது தேவன் நடத்த விரும்பாத காரியம் என்றெல்லாம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் A to Z நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே அவர் விரும்புவதற்கு வண்ணம், அவர் நம்மை எவ்விதம் நடத்த விரும்புகிறாரோ அவ்விதமாய் நடத்துவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல நாம் அவரால் வணையப்பட்டு, அவரால் உயர்த்தப்பட்டு, அவரால் மேன்மைப்படுத்தப்படும் போது பெரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால் இந்த நாளிலே ஆண்டவரே, உமது கரத்திற்குள்ளாய் இருக்கிற களிமண்ணை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை நீங்க நடத்துங்க, நீங்க எங்களை ஆட்கொள்ளுங்க, நீங்க விரும்புகிற வண்ணங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாம் கேட்போமானால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். அவருடைய சித்தம் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மை ஒப்பு கொடுப்போம், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. தகப்பனே, இந்த நாளிலே குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த குயவன் அந்த களிமண்ணை எவ்விதம் வணைய விரும்புகிறாரோ அவ்விதமாய் நீர் எங்களை வணையும்படி எங்களை 100% முழு விருப்பத்தோடு கூட, ஆண்டவரே, முழு இதயத்தோடு கூட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. முறுமுறுப்போடு கூட அல்ல ஆண்டவரே, மன வியாகுலத்தோடு கூட அல்ல, சந்தோஷமாய் நீங்க எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீர் எவ்விதம் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம், எவ்விதம் எங்களை உயர்த்த விரும்புகிறோம் அவ்விதமாக எங்களை உயர்த்துங்க சுவாமி. இந்த கருத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை கூட என்னுடைய ஈசியை கூற்று வரும் திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் கண்மணி போல ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், சிறு குழந்தைகள், படிக்கிற பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தகப்பனே, இந்த கொரோனா வைரஸின் மூலம் நடைபெறுகிறதான ஆண்டவரே இந்த ஊரடங்குகள் மூலம் அந்த எங்களுடைய மக்கள் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடி ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா. பொருளாதார காரியத்தில் ஆண்டவரை அவளை உயர்த்துங்க, தேவைகளை கத்தர் சந்திங்க, வருமானங்களை கத்தர் உண்டு பண்ணுங்க, குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா வைரஸ் மூலம் எங்களுடைய திருச்சபைகள் பாதிக்கப்படாதபடி இயேசுவின் ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, சீக்கிரமாய் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து உண்மை தொழுது கொண்டு உண்மை துதித்து உண்மை ஆராதிக்க கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. சீக்கிரம் எங்களுடைய நிலைமைகள் வழக்கம் போல மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வைரஸ் கிருமி முற்றிலும் அழிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுடைய கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வீசை கூட ஆண்டவரே என்னுடைய பேராரையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பம் முழுவதையும் கர்த்தருடைய ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஐயாவுடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 15ஆம் வசனங்கள் முடிய. அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் க்ஷணத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கையெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை எடுத்துக்கொள்வோம். இந்த திருமறை பகுதியிலே நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது எவ்விதமாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார், அவருடைய இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன, அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை இந்த நாளிலே தியானமாக கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். தாவீதை குறித்து திருமறை சொல்கிறது. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இங்கு ஒரு குடும்பம், தாவீதின் குடும்பம் வர வர பலத்து கொண்டே இருந்தார்கள், விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் சவுலின் குடும்பம், மற்றொரு குடும்பம், அங்கு வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், நாளுக்கு நாள் பலன் அடைந்தார். அவருடைய இந்த வளர்ச்சிக்கு காரணங்கள் என்ன, அதைத்தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த பிற்பகுதி சொல்கிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். 1 நாளாகமத்தை திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். 12ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கூட அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் வளர்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை இந்த பகுதிகளில் எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் உண்டு. தாவீது தன்னுடைய வாழ்விலே பெரிய வெற்றியை கண்டார், வளர்ச்சியை பெற்றார் என்று சொன்னால் அவருக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்று அர்த்தம் இல்லை. தாவீதுக்கு பல சவால்கள் காத்திருந்தது, உபத்திரவம் அவருக்கு அதிகமாய் காணப்பட்டது. பல சூழ்நிலைகளிலே பல பக்கங்களிலிருந்து அவருக்கு நெருக்கங்கள் அதிகமாய் காணப்பட்டது. ஒரு பக்கம் சவுலுடைய நெருக்கம், மற்றொரு பக்கத்திலே அவருடைய சொந்த குமாரர்களாலே நெருக்கம், குடும்பத்தாருக்குள்ளே அவருக்கு போராட்டம், நஷ்டம், இழப்புகள் அவருக்கு வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளிலே, நெருக்கங்களிலே, சவால்களிலே வேதம் சொல்கிறது, தாவீது வர வர பலத்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அதுதான் முக்கியமான ஒரு ரகசியம். அவன் கர்த்தரை அதிகமாய் நேசித்தான், கர்த்தருக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். கர்த்தரை கனம் பண்ணுகின்ற ஒரு வாழ்க்கையை தாவீது வாழ்ந்ததினால் அவருடைய வாழ்க்கையிலே பெரும் வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அங்கு ஆண்டவர் அவருடைய வாழ்விலே எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து முன்னேற்றத்தின் பாதையிலே தாவீதை நடத்தினார் என்று நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களோடு கூட தாவீதின் வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன, தாவீது விருத்தி அடைவதற்கான காரணங்கள் என்ன, எதனால் தாவீதை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். எதனாலே? தாவீது வர வர பலத்தான். தாவீதினுடைய குடும்பம் வர வர பலத்தது, சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதற்கு பல காரணங்கள் உண்டு. நீங்கள்
சில இடங்களிலே வீடு கட்டுவதை பார்த்திருப்பீர்கள். வீடு கட்டும்போது உடனடியாக ஒரே இரவிலே ஒரே நாளிலே அந்த வீடை கட்டி முடித்து விட மாட்டார்கள். முதலாவது பார்த்தால் அங்கு குழி தோண்டி இருப்பார்கள், அங்கு அஸ்திபாரம் போடுவதற்கான ஆயத்தங்கள் நடக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த அஸ்திபாரத்துக்கு மேலே இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை அவர்கள் கட்டுவார்கள். இப்படி கட்டப்பட்டு அங்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் படிப்படியாக வர 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 அந்த கட்டடம் அங்கு கட்டப்பட்டு நிறைவடைந்து அது கடைசியில் அங்கு பயன்பாட்டுக்கு ஆயத்தமாக மாறுவது போல தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். பல கட்டங்களாக அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு அவர் வர 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 பலத்தார், நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தார் என்று திருமறையில் நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் அவருக்கு இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? தாவீதுனுடைய இந்த வளர்ச்சியினுடைய ரகசியம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சில காரியங்களை, சில ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக, தாவீது கர்த்தரையே பார்க்கக்கூடியவனாக இருந்தார். கர்த்தரையே பார்த்த தாவீது கர்த்தரையே பார்த்தார். டேவிட் was a God guided man. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு, விருத்தி அடைவதற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் கர்த்தரிடத்திலே எப்போதும் விசாரிக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தரையே பார்க்கிறவர் இந்த தாவீது. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து இங்கு வாசித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 4வது வசனத்தில் தாவீதை குறித்து இங்கு திருமறை இப்படியாக சொல்கிறது. பாருங்கள், அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். பாருங்கள், கர்த்தரிடத்திலே விசாரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். 4வது வசனத்திலும் தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் கூட அங்கு அமலேக்கியர்கள் வந்து அவனுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து மக்களை எல்லாம் சிறைபிடித்து சென்ற அந்த சூழ்நிலையிலே அவர்களை மேற்கொண்டு அவர்களிடத்திலிருந்து பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தபோது அவர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கக்கூடியவராக இருந்தார் என்று 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30:8 நாம் வாசித்து பார்க்கும்போது கற்றுக்கொள்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில அவர் அடிக்கடி கர்த்தரிடத்திலே போய் விசாரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். டேவிட் வாஸ் a praying man. எப்போதும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பார், ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில வெற்றிக்கு வழிவகுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது எழுதின அநேக சங்கீதங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தாவீதுடைய ஜெபங்கள் அதிகமாக காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கர்த்தரிடத்தில் போய் மன்றாட்டை ஏறெடுக்கிறதை இந்த சங்கீத புத்தகங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர் எழுதின சங்கீதங்களிலெல்லாம் அங்கு பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு ஒரு நெருக்கம் இருக்கும். எப்போதுமே அவருக்கு ஒரு பிரச்சனை. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைக்காக ஆண்டவரிடத்தில் போய் அவர் முறையிடுவார், ஜெபிப்பார். 3வதாக பார்த்தால் கர்த்தரை அவர் துதிப்பார். இந்த 3 காரியங்களை அவருடைய சங்கீதத்தில் பார்க்கலாம். அவர் எழுதின சங்கீதங்களிலே இந்த 3 பகுதிகளை முக்கியமாக நீங்கள் பார்க்கலாம். ப்ராப்ளம், 2வது பிரேயர், 3வது பிரைஸ். ப்ராப்ளம், பிரேயர், பிரைஸ். இந்த 3 காரியங்களை அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற ஒரு மனிதனாக தாவீது காணப்பட்டார். எப்போதும் கர்த்தரையே அவர் பார்க்கக்கூடியவராக, கர்த்தரை பார்த்து விசாரித்து அவரிடத்திலே ஆலோசனைகளை கேட்டு அவர் ஞானத்தினால் அவருடைய அந்த ஆலோசனையினால் வழிநடத்தப்படக்கூடிய மனிதனாக
தாவீது காணப்பட்டதனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், வர வர பலத்தான் என்று சொல்லி திருமறையில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார், சவுலுடைய வாழ்விலே ஆண்டவர் ஆரம்பத்திலே அவர் ராஜாவாவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்திருந்தாலும், அபிஷேகம் பண்ணி இருந்தாலும், அவனுடைய பிந்தின நாட்கள் கடவுளுக்கு பிரியமாக இருக்கவில்லை என்று அநேகருக்கு தெரியும். அவருடைய கீழ்ப்படியாமை, அவருடைய பெருமை, அவருடைய பொய் சொல்லக்கூடிய வாழ்க்கை, குறி சொல்லக்கூடிய மனிதர்களை நாடி சென்ற அந்த சூழலை, கொலையே செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சலை கொண்ட ஒரு மனிதனாக அவர் மாறின போது அங்கு கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டார் என்று நான் திருமறையில் வாசிக்கிறோம். ஆகவே தன் திருமறை சொல்கிறது, சவுல் வர வர அவன் என்ன செய்தானா, அங்கு பலவீனமானான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் உண்டு, எவ்வளோ போராட்டங்கள் உண்டு. அந்த ஜெபத்துக்கு பின்பாகத்தான், அந்த பிரச்சனைக்கு பின்பாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நாம் பிரச்சனை நேரங்களிலே ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனைக்கு பின்பாக இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்போதுமே கிடைக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தாவீது கர்த்தரால் வழிநடத்தப்பட்ட ஒரு மனிதன். ஏனென்றால் கர்த்தரிடத்திலே அவன் எப்போதும் என்ன செய்தார், ஜெபிக்கக்கூடியவராக, கர்த்தரையை நோக்கி பார்க்கக்கூடியவராக இருந்தார். அப்போ முதலாவது காரியம் நாம் கற்றுக்கொள்கிறது, கர்த்தரை தாவீது பார்த்தார். தாவீது கர்த்தரை பார்த்து வாழ கற்றுக்கொண்டவர். தாவீது கர்த்தரை பார்த்து அவர் வர வர விருத்தி அடைந்தார். இரண்டாவதாக தாவீதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அங்கு நாம் வாசித்து பார்க்கும்போது, தாவீது கடவுளை பாடி பணிந்து ஆராதிக்கக்கூடியவராக இருந்தார் என்று திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். பார்த்தீங்களா, இந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருந்த போது கர்த்தர் அங்கு ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 3 மாதத்துக்கு பிறகு ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு, அதாவது எருசலேமுக்கு மகிழ்ச்சியோடு அந்த பெட்டியை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே அங்கு தாவீது என்ன செய்தாரு, கர்த்தருக்கு முன்பாக நடனமாடி கர்த்தரை என்ன செய்தாரு, மகிமைப்படுத்தினார். அப்போ அவர் கர்த்தரை தொழுது கொண்டார், ஆராதித்தார். கர்த்தரை பாடின தாவீது, கர்த்தரை பணிந்து கொண்ட தாவீது என்று நாம் இதற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். டேவிட் வாஸ் எ க்ளோரிஃபையிங் மேன். தாவீது கர்த்தரை எப்போதும் துதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவராக காணப்பட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையிலே ஜெபம், துதி, பிரேயர் அண்ட் பிரைஸ், இது எல்லாம் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்களைப் போல அவருடைய வாழ்க்கையில இணைந்து காணப்பட்டது. அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். ஜெப வாழ்க்கை, துதியின் வாழ்க்கை அவரிடத்தில் எப்போதும் இணைந்து காணப்பட்டது. அந்த பிணைப்பிலிருந்து அவரை எப்போதுமே எதுவுமே பிரிக்க முடியவில்லை. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, கஷ்டத்திலும் சரி, நஷ்டத்திலும் சரி, அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்து துதித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக எப்போதும் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தரை துதிக்கக்கூடிய மக்களுக்கு கர்த்தர் எப்போதும் விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவரை துதித்து பாடின மக்கள் மகிழ்ச்சியை பெற்றார்கள், விடுதலையை பெற்றார்கள், நன்மைகளை பெற்றார்கள், மற்றவர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அங்கு தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் 3 வேளை அவர் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணியை திறந்து அவர் ஜெபித்து கர்த்தரை துதிக்கக்கூடிய மனிதனாக
தாவீதுடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது என்று கற்றுக்கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பவுலும் சீலாவும் நடு இரவிலே சிறைச்சாலையிலே அவர்கள் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தினார்கள். அதனுடைய விளைவாக அந்த சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட்டான். அவன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று திருமுழுக்கு பெற்று அவர்கள் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் துதிக்கக்கூடிய மக்களாக, கர்த்தரை பாடக்கூடிய மக்களாக, கர்த்தரை பணிந்து ஆராதிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தரை பாடின தாவீது. முதலாவது பார்த்தோம், கர்த்தரையே பார்த்த தாவீது. இரண்டாவது, கர்த்தரை பாடின தாவீது. கர்த்தரை அவர் பாடி மகிழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தரை பாடினான் என்று சொன்னால் அவர் தன்னுடைய துக்கத்திலே கர்த்தரை பாடினான். தாவீது தன்னுடைய துன்பத்திலே கர்த்தரை பாடினார். எல்லாவற்றுக்கு மேலாக அவர் துரத்தப்படுகையிலும் கர்த்தரை பாடினார் என்று திருமறையிலே பார்க்கின்றோம். துக்கத்திலே பாடினார், துன்பத்திலே பாடினார், எதிரிகளால் துரத்தப்படும் போதும் அப்போதும் கர்த்தரை அவர் பாடினார். கர்த்தரை அவர் எப்போதும் தனக்கு முன்பாக வைத்து வாழ கற்றுக்கொண்டார். கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன அந்த வாக்கை அவர் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றினார், கடைபிடித்தார், பின்பற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தருக்கு படைத்த தாவீது. டேவிட் வாஸ் எ ஜெனரஸ் மேன். தாவீது ஜெபம் பண்ணினார், துதித்தார் என்று அதோடு கூட நிறுத்திவிடாமல் கடவுளுக்கு அவர் கொடுத்தார். தேவாலயம் கட்டுவதற்காக பெரும் முயற்சி எடுத்தார். அவர் தேவாலயம் கட்டுவதற்கான என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர்தான் செய்தார் என்று திருமறை சொல்கிறது. ஆனால் அவர் ஒரு யுத்த வீரனாக இருந்தபடியினால், அவருடைய கைகள் எல்லாம் இரத்த சிந்தின கையாக இருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை சொல்லிவிட்டார், நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன்னுடைய கற்ப பிறப்பாகிய மகனாகிய சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவார் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனாலும் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம், அந்த வாஞ்சை, அவருடைய அந்த தாகம் அவரை விட்டு நீங்கவே இல்லை. அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்தார். அவரே முன்மாதிரியாக இருந்து, தன்னுடைய ஜனத்துக்கு முன்மாதிரியாக இருந்து எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு அதையெல்லாம் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். குறிப்பாக 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அங்கு 4வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர் கொடுத்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, என்னென்னலாம் கொடுத்தார் என்று சொல்லி அங்கு அவர் கொடுத்து 5வது வசனத்தில் சொல்கிறார், இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றார். முதலாவது தான் கொடுத்தார், அவர் தான் முதலாவது கொடுத்தார். என்னென்ன கொடுத்தார், ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது பாருங்க. அவ்வளோத்தையும் கொடுத்து விட்டு இப்போது நீங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? என்ன ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு தலைவன் மற்றவர்களுக்கு எவ்வளவு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு தாவீது அங்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். கடவுள் மேல் வைத்த ஒரு பக்தி, ஒரு வைராக்கியம், அந்த வாஞ்சியை பிரிக்கவே முடியவில்லை. ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த ஒரு அன்பு அவரிடத்தில் எப்போதும் காணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, கடவுளுக்காக கொடுக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்காக இந்த கஷ்ட நேரங்களிலும், இந்த வருமானம் இல்லாத சூழ்நிலையிலும் அநேகர் கொடுக்கிறார்கள். அது மகிழ்ச்சியான ஒரு காரியம்.
அவர்களுக்கு இல்லைதான், தங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய காரியத்தில் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்வேன், அதில் குறை வைக்க மாட்டேன் என்று அவ்வளோ வைராக்கியமாக இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய ஈசிய மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள். உங்கள் கஷ்டத்தின் மத்தியில், எவ்வளவோ தேவைகள் மத்தியில் மெக்கதோனியா சபையை போன்று நீங்களும் இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய ஆலயத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக நீங்கள் கொடுத்து வருகிறீர்கள். அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் உங்களை அப்படித்தான் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். தாவீது அவன் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருந்தார். கர்த்தருக்கு படைத்த தாவீது, டேவிட் வாஸ் எ ஜெனரஸ் மேன் என்று நாம் இந்த பகுதியில் பார்க்கின்றோம். நான்காவதாக தாவீது ஏன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் அங்கு 7வது வசனத்தில் அங்கு தாவீது சவுல் கொல்லுவதற்கு பல முயற்சிகளை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியை படித்து பார்த்தால் தெரியும், பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள். இங்கு சவுலுடைய கையில இருந்து தப்பி தாவீது சென்று கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, சவுலை கொல்லும்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ அவரை சுற்றி இருந்த மனுஷர் என்ன சொல்றாங்க, தாவீதை பார்த்து, சவுல் ராஜாவை கொல்வதற்கு உமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நீர் இதை பயன்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லும்போது, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை நான் போட மாட்டேன் என்று அவர் சொன்னார். பாருங்கள், கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்ததற்கு ஒரு காரணம், அவர் கடவுளுக்கு பயப்படக்கூடியவனாக இருந்தார். கர்த்தருக்கு பயந்த தாவீது, டேவிட் வாஸ் எ காட்லி மேன். அவன் ஒரு தெய்வ பக்தி நிறைந்த மனிதனாக காணப்பட்டான் என்று திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த பகுதியை படித்து பார்த்தால் 17வது வசனத்தில் தாவீதை பார்த்து, இப்போது தாவீது கொல்லவில்லை, சவுலை கொல்லவில்லை, விட்டுவிட்டார். ஆனால் அவர்களுக்குள்ளே இந்த உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடலுடைய இந்த உச்சக்கட்டத்தை நீங்கள் பார்க்கும்போது, சவுல் தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், சொல்ற சாட்சி பாருங்க, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று அவர் சொல்கிறார். நான் உனக்கு தீமைதான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், ஆனால் எவ்வளவு தீமை செய்தாலும் நீ எனக்கு நன்மையை தான் செய்து கொண்டிருக்கிறாய். தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த கடவுளுடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக நான் ஒரு நாளும் கையை நீட்ட மாட்டேன், பேச மாட்டேன், எந்த குற்றச்சாட்டையும் வைக்க மாட்டேன், கடவுள் பார்த்து கொள்ளுவார் என்கின்ற அந்த விசுவாச வாழ்க்கை தாவீதை கனப்படுத்தியது. தாவீது வர வர விருத்தி அடைந்தான், பலனடைந்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியர்களை குறித்து பேசுவதிலே கவனம், ஊழியர்களை குறித்து நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள காரியங்களிலே கவனமாக இருப்போம். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின மனிதர்களுக்கு விரோதமாக நாம் எதுவும் பேசாதபடிக்கு, செய்யாதபடிக்கு கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம், கர்த்தரிடத்திலே மன்றாடுவோம். அது ஒரு நல்ல பழக்கம். கடவுள் நம்மை அப்படியாகத்தான் எதிர்பார்க்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கின்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட கடவுளிடத்தில் அனைத்து காரியங்களையும் தாவீது ஒப்பு கொடுத்ததினாலே அங்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தாவீதை குறித்து நாம் முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
இதற்கான காரணம் என்ன? முதலாவதாக தாவீது கர்த்தரையே பார்த்தார். கர்த்தரையே பார்த்த தாவீது, டேவிட் வாஸ் எ காட் கைடட் மேன் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக கர்த்தரை பாடின தாவீது, டேவிட் வாஸ் எ glorifying மேன். மூன்றாவதாக கர்த்தருக்கு படைத்த தாவீது, டேவிட் வாஸ் எ ஜெனரஸ் மேன். நான்காவதாக கர்த்தருக்கு பயந்த தாவீது, டேவிட் வாஸ் எ காட்லி மேன். இப்படியாக தாவீது செய்ததினால், அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுவதனால் வேதம் சொல்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், அவன் வர வர பலனடைந்தான், அவன் வளர்ச்சி அடைந்தான், முன்னேற்றத்தை கண்டான் என்று திருமறை சொல்கிறது. இப்படிப்பட்ட மேலான நன்மைகளை திருச்சபை மக்களாகிய நம் அனைவருக்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நமக்கு எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் கொடுத்து நம்மை வழிநடத்தி நம்முடைய மன விருப்பங்களை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை, வாஞ்சிகளை அவர் நிறைவேற்றி, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல நாமும் எல்லா காரியங்களிலும் விருத்தி அடைய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகங்களை கட்டளையிடுவாராக. ஆமென்.
திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். வருகிற 1ஆம் தேதி, ஜூலை மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 9 மணிக்கு காணொளி மூலமாக உங்களுக்கு நடத்தப்படும். அதில் நீங்கள் குடும்பமாக பங்கு பெற்று புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபசந்தியோடு கூட இதில் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த கொரோனா காலத்தில் 90 நாட்களுக்கு மேலாக நாம் ஆலயத்தில் கூடி வர முடியாத ஒரு சூழலை ஏற்பட்டிருந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சீக்கிரமாக தேவாலயத்தில் கூடி கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதற்கான அறிவிப்புகளை அரசாங்கத்தினிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும். அதுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயம் கர்த்தர் காரியங்களை மாறுதலாக அவர் முடித்து தருவார். அப்படித்தான் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் காணிக்கைகளை உற்சாகமாக கொடுக்கிறீர்கள். உங்களுடைய உதாரணமான காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள், இவைகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கொடுக்கலாம், நேரடியாக வந்து என்னிடத்தில் கொடுக்கலாம். உங்களை கடவுள் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சில ஒரு மாதம் கொடுக்காவிட்டாலும் அதை சேர்த்து 2 மாதத்துக்கும் சேர்த்து 3 மாதங்களுக்கும் சேர்த்து அப்படியாக கொடுக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறீர்கள். ஆண்டவருடைய ஆலயத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். கடவுளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூலை மாதம் மெய்யாகவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார், பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா கிருபைகளையும் வழிகாட்டுதலையும் நம் அனைவருக்கும் கட்டளையிடுவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஓய்வு நாளிலே காலையில் சுவாமி சபையாராக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை அழகாக உயிரோடு வைத்திருக்கீங்க சுவாமி. இந்த உலகமே அங்கலாய்த்து போன இந்த சூழ்நிலையிலே சுவாமி எங்களை ஏதோ ஒரு காரணத்தோடு நீர் உயிரோடு வைத்திருக்கிறீங்க. அந்த சித்தத்துக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஏசப்பா, உங்களுடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே ஏசப்பா, இந்த காலை வெளியிலே நாங்கள் எங்களை நினைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது சுவாமி. எப்பேற்பட்ட ஒரு புயல் அடித்து கொண்டு இருக்கிறது சுவாமி. உலகமே கலங்கி போயிருக்கிறது சுவாமி. ஒரு நாளும் நாங்கள் கேள்விப்படுகிற ஒரு செய்தியும் எங்களை அங்கலாய்த்து போக செய்கிறது சுவாமி. ஆனாலும் எங்களுடைய ஒரே எங்களுடைய இயேசு கிறிஸ்து மேலே இருக்கிறதுனால சுவாமி நாங்கள் தைரியமாக முன் செல்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி. ஏசப்பா, இறையாதே, அமைதியாயிரு என்று கடலை பார்த்து சொன்னது போல எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீர் அப்படி சொல்லி எங்களை சமாதானப்படுத்தி எங்களை அழகாக நடத்தி கொண்டிருக்கிறீர் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பங்களையும் எங்களையும் சுவாமி நீ நடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கிறது. உடைய கிருபைகளுக்காக கூட கூடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஞாயிறு காலையிலே சுவாமி ஏசப்பா, எங்களுடைய சபையாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த அழகான செய்தியை நீ கேட்டோம் சுவாமி. தாவீது ராஜாவை பற்றி கேட்டோம் சுவாமி. உம்முடைய தாசன் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீது ராஜாவை நீர் சொன்னீங்க அல்லவா? அவன் எவ்வளோ உண்மை அண்டி கொண்டு வாழ்ந்தான் சுவாமி. அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் சுவாமி. ஏசப்பா, அவனை பார்த்து நாங்களும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை சீரமைக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும் சுவாமி. இன்றைக்கு நாங்கள் பார்த்த செய்தி போல சுவாமி, நாங்கள் we saw the reasons for David's success in his life, Lord Jesus. அந்த வாழ்க்கையில் எதனால அவன் முன்னேறி சென்றான் என்று நாங்கள் கேட்டோம் சுவாமி. ஏசப்பா, அவனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் நேர்ந்த பொழுதும் ஏசப்பா உன்னுடைய கிருபையை தொத்திக்கொண்டு அவன் வாழ்ந்தது காரணத்தினால சுவாமி அவன் எல்லா காரியத்திலும் வெற்றி சிறந்தான் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அவன் கர்த்தரை பார்த்து நடந்தான் சுவாமி. உன்னையே பார்த்து நடந்த காரணத்தினாலே சுவாமி அவன் நிறைய காரியங்களிலே நீர் அவனை நடத்தி சென்றீர். அதே போல நாங்களும் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவையே பார்த்து நாங்கள் நடக்க கிருபை செய்துள்ளோம் சுவாமி. அதே போல அவன்
கர்த்தரையே பாடிக்கொண்டிருந்தான். அந்த சங்கீதம் புஸ்தகம் பார்க்கும் பொழுது இயேசுப்பா உம்முடைய பாடல்கள் எவ்வளோ அழகாக பாடியிருக்கிறான் சுவாமி. உண்மையே சார்ந்து ஒவ்வொரு சூழலிலும் சுவாமி கஷ்டமோ நஷ்டமோ இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து உண்மை பாடிக்கொண்டிருந்தான். அதே போல இயேசுப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சுவாமி இயேசுப்பா நாங்கள் பாடி எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாடல்கள் உமக்காக பாடி இயேசுப்பா சந்தோஷமாக எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னது போல நாங்கள் பாடி சந்தோஷமாக முன்னேறி செல்ல கிருபை செய்துள்ளோம் சுவாமி. அது மாத்திரமில்லை, தன்னுடைய காணிக்கைகளை சந்தோஷமாக வந்து உங்களுடைய பாதத்தில் படைத்தான் சுவாமி. அதே போல நாங்கள் ஏதோ தானோ என்று எங்களுடைய காணிக்கைகளை கொடுக்காத மாறு சுவாமி நாங்கள் உண்மையாக உத்தமமாக நடந்து கொள்ள எங்களுக்கு என்ன வருமானம் கொடுத்தீங்களோ அது ஒருவேளை 5 அப்பம் 2 மீனாக கூட இருக்கலாம் சுவாமி. ஆனாலும் அதை கூட நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கீங்க. ஆனால் எங்களுடைய காணிக்கைகளில் நாங்கள் உண்மையாக இருக்க கிருபை செய்துள்ளோம் சுவாமி. அதே போல் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளிலே சுவாமி உமக்கு பயப்பட நாங்கள் மறந்து விடுகிறோம் சுவாமி. எங்களை மன்னித்தருளும் பிதாவே. எந்த காரணம் கொண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற பயத்தை நாங்கள் எப்பொழுதுமே காட்டிக்கொள்ள கிருபை செய்துள்ளோம் சுவாமி. உமக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் சுவாமி. பரிசுத்தமான வாழ்க்கையை நாங்கள் எப்படியாவது தேடி உண்மை கண்டடைய கிருபை செய்துள்ளோம் சுவாமி. இங்கே நல்ல ஒரு போதனை நாங்கள் கேட்டோம் சுவாமி. அதன் சும்மா கேட்டுக்கொண்டு நாங்கள் போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அதன் பிரகாரமாக வாழ எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே சுவாமி முன்னேறி செல்ல கிருபை செய்துள்ளோம் சுவாமி. எங்களுடைய சபையாருக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பமும் பேர் பேராக ஆசீர்வதியும். எங்களுடைய இழப்புகள் எங்களுடைய நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் சுவாமி இயேசு கிறிஸ்து எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீங்க சுவாமி. அதனால் எங்களுடைய வருமானங்களோ எதுவோ எங்களை காப்பாற்றவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை எங்களோட இருக்கிறது சுவாமி. எங்கள் வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரும் நீர் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆரோக்கியத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா நீரே எங்களுடைய பரிகாரியான கர்த்தர் என்று வேதத்திலே பார்க்கிறது போல நீரே எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இந்த கொரோனா எங்களை அண்டாதபடிக்கு எங்களுடைய குடும்பங்களை உடைய ராஜ முத்திரையை போட்டு பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. எங்களுடைய வீட்டில் இருக்க வயதானவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்களை ஆசீர்வதியும், ரீதியால் பெண்களை ஆசீர்வதியும் ஏசப்பா. பெண்கள் அனைவரையும் தாய்மார் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவங்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் கிருபையும் சுகபல ஜீவனையும் தாரும் சுவாமி. சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவங்க ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. வாலிபர்களை ஆசீர்வதியும். வீட்டில் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே வாலிப வயதிலே தங்களுடைய சிருஷ்டிகரை நினைத்து கொள்ள கிருபை செய்துள்ளோம் சுவாமி. அவர்களும் உம்மை தேட கிருபை செய்துள்ளும். தாவீது ராஜா போல உம்மை தேடி இயேசுப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்துள்ளும். ஆசீர்வதியும். இன்னும் வரப்போகிற காலங்களிலே இதெல்லாம் மாறி எங்களுக்கு நல்ல சுமூகமான சூழ்நிலைகளை கட்டளையிட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களுடைய ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம், பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம். அதே போல் எங்களுடைய சின்ன போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா பாஸ்டர்மா ஆசீர்வதியும், குழந்தை ஆசீர்வதியும், நீரே பாதுகாத்துக்கொள்ள சுவாமி. எங்களை அனைவரையும் உடைய பரிசுத்த கரத்துக்குள்ளே கொடுக்கிறோம். எல்லாத்தையும் விலக்கி காப்பாற்றி இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ள சுவாமி. இன்னைக்குள்ள போன வாரம் கூட பயங்கரமான சூழ்நிலையிலே பயங்கரமான காரியங்களை கேள்விப்படுகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம் எங்களை பாதுகாத்து தாங்கி வழி நடத்திட்டோம் சுவாமி. ஏசப்பா ஆசீர்வதியும். நீ முன்பாக சென்று குணலாண்டுகளை சவையாக்கும். இந்த வரும் காலங்களிலே உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைத்து சீக்கிரம் எங்களுடைய ஆலயங்களை திறந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கட்டளிடும். ஆசீர்வதியும், காத்துக்கொண்டு வழி நடத்தும். துதி கன மகிமை யாவும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். எங்களுடைய பிஷப் பேராயர் பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம், ஃபாதர் பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம், பிரசிடென்ட் பிஷப்புக்காக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாக ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமை யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.